அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள டவரில் ஏறி ஒருவர் போராட்டமானது நடத்தி வருகிறார். தனது தாத்தா சொத்தை புறம்போக்கு என கூறி மற்றவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததாக புகார் அளித்தும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாலமுருகன் என்பவர் டவரில் ஏறி போராட்டமானது நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது தாத்தாவிற்கு சொந்தமான அரை ஏக்கர் தோட்டத்து வீடு சித்தையங்கோட்டையில் உள்ளது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வரை தோட்டத்து வீட்டிற்கு சித்தையங்கோட்டை பேரூராட்சியில் பாலமுருகன் முறையாக வரி கட்டு வந்துள்ளார். பின்னர் கடந்த 4 வருடங்களுக்கு பின்னர் பேரூராட்சி நிர்வாகம் அந்த வீட்டிற்கு வரி வசூல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து தற்பொழுது பாலமுருகன் பலமுறை வரி வசூல் செய்ய கூறியும் பேரூராட்சி நிர்வாகம் வசூல் செய்யாமல் அந்த இடத்தை நத்தம் புறம்போக்கு என அறிவித்து அதனை ஒரு சிலருக்கு பட்டா பதிவு செய்து கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார். இதற்கிடையே இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேசிய கொடியுடன் வந்த பாலமுருகன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய செல்போன் டவர் மீது திடீரென மேலே ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தொடர்ந்து போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாலமுருகன் கீழே வந்தார். மேலும் அதற்கு அடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சென்று மனு அளித்த பாலமுருகனிடம் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து முறையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து பாலமுருகன் அங்கிருந்து சென்றார். சுபா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.